Hi, hello, and welcome to Mathematical 360. இந்த வீடியோ நான் பார்க்குற சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு 10th ஸ்டாண்டர்ட் கணக்கு. இந்த சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நான் பார்க்க சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 5 ஆயத்தொலை வடிவல். இந்த சாப்டர் சார்ந்த டாபிக்ஸ் தான் இந்த வீடியோ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வெட்டுத்துண்டி வடிவம், இன்டர்செப்ட் ஃபார்ம். இந்த வெட்டுத்துண்டி வடிவம் சார்ந்த நடைமுறை கணக்கில் தான் இந்த வீடியோவில் நம்ம இன்டெப்தா பார்க்க போறோம். எடுத்துக்காட்டு 4x - 9y + 36 = 0 என்ற நேர்கோடு ஆயச்சுக்களில் ஏற்படும் வெட்டுத்துண்டுகளை காண்க. ஸோ அவங்க சொல்றாங்க ஆயச்சுக்களில் ஏற்படும் வெட்டுத்துண்டுகள்னாவே ஸோ அந்த வெட்டுத்துண்டு வடிவம் தான். ஸோ அப்போ இதுல வெட்டுத்துண்டு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தீர்வு, அதாவது ப்ரீவியஸ்ல நம்ம பார்த்த ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயச்சுக்களோட வெட்டுத்துண்டு கொடுத்துட்டு இந்த மாதிரி ஈக்குவேஷன் கேட்பாங்க. இப்போ நம்ம ஈக்குவேஷன் கொடுத்து வெட்டுத்துண்டு என்னன்னு சொல்லி கேட்கறாங்க, அப்படியே ரிவர்ஸ்ல கேட்கறாங்க. ஸோ கொடுக்கப்பட்ட நேர்கோட்டின் சமன்பாடு. ஸோ கொடுக்கப்பட்ட நேர்கோட்டின் சமன்பாடு எடுத்துக்கலாம். 4x - 9y + 36 = 0. ஸோ நமக்கு வெட்டுத்துண்டு வேணும்னா அந்த வெட்டுத்துண்டு ஃபார்ம்ல இதை கன்வெர்ட் பண்ணா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ எக்ஸோட வெட்டுத்துண்டோட ஃபார்ம் நமக்கு தெரியும், ப்ரீவியஸ் வீடியோல பார்த்திருக்கோம். வெட்டுத்துண்டோட ஃபார்ம் எப்படி நம்ம ஃபார்ம் பண்றோம்னு சொல்லிட்டு அந்த வீக்காண்டி பெஸ்ட் பண்ண கொடுக்குறேன். அதை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஃபார்ம் எப்படி வந்துன்னு சொல்லிட்டு. x/a + y/b = 1 இந்த ஃபார்மட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் நம்ம கன்வெர்ட் பண்ணணும். அப்போ எக்ஸோட எடுத்துட்டு a, y எடுத்துட்டு b, இந்த ஃபார்மட்ல சேம் சிம்பிள்ஸ் எல்லாம் சேமா இருக்க மாதிரி பார்த்தோம்னா இந்த a என்ன வேல்யூ, b என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் இவங்க எடுத்துக்கோட எடுத்துட்டு வேல்யூ. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஈக்குவலா கன்வெர்ட் பண்ண போறோம். அப்ப என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் வந்து 4 ஆல் டிவைட் பண்ண போறோம். என்ன பண்ணோம், இந்த ஃபார்முலா கன்வெர்ட் பண்றதுக்கு 4x - 9y = இந்த +36 கொண்டு போய் -36 ஆகிட்டோம். நம்மளுக்கு என்ன வரணும், இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க வேல்யூ 1 வரும். அப்ப என்ன ஒன்றும் எல்லாத்தையும் -36 டிவைட் பண்ணணும். இருபுறமும் -36 ஆல் வகுக்க. ஸோ இப்போ வகுக்கும்போது என்ன ஆகுது, இங்க என்ன ஆகுது, -36 கேன்சல் ஆச்சுன்னா 1 வந்துடும். இங்க -36 வரும்போது என்ன ஆகுனா 1 4 9 4 வருமா. ஸோ அப்போ மைனஸ் ஆல்ரெடி இதுல இருக்கு -36. ஸோ அதனால -9. ஏன்னா இங்க எக்ஸோட ப்ளஸ் இருக்கணும்னால அந்த மைனஸ் கீழே வச்சிட்டோம். பிளஸ் ஏன் இங்க ப்ளஸ் எடுத்தோம்னா மைனஸ் இங்க ஆல்ரெடி இருக்கு. ஸோ மைனஸ்ல பெருக்கும்போது மைனஸ் ப்ளஸ் ஆயிடுது. ஓகேவா. அப்போ y / 9, அதாவது 4 டைம்ஸ் 36 வரும். அப்போ 4 எடுத்திருக்கோம். ஈக்குவல் டு 1 இருக்கு. ஸோ இப்போ இந்த ஃபார்மேட்டை பார்த்தீங்கன்னா தெரியும், x + y. ஸோ x + y சிம்பிள் எல்லாம் சேமா இருக்கு. ஈக்குவல் டு 1 இன்சைடு கரெக்டா இருக்கு. ஸோ கீழே ஏங்கிற இடத்துல பிங்கிற இடத்துல என்ன வேல்யூ இருக்கோ அதோட வெட்டுத்துண்டு வேல்யூஸ். ஸோ 1ஐ வெட்டுத்துண்டு வடிவத்தில் ஒப்பிட. ஸோ இப்போ இந்த 1ஓட ஈக்குவேஷனை அப்படியே கொண்டு போய் இந்த ஈக்குவேஷன் 1 வச்சிங்கன்னா அது அப்படியே இதோட ஒப்பிட்டீங்கன்னா தெரியும். எக்ஸ் வெட்டுத்துண்டு a = -9. ஸோ ஏங்கிற இடத்துல இருக்கு -9 இருக்கு. ஸோ அப்போ ஏங்கிறது என்ன, எக்ஸ் வெட்டுத்துண்டு. ஸோ எக்ஸ் வெட்டுத்துண்டு = a - 9. y வெட்டுத்துண்டுங்கிறது பார்த்தீங்கன்னா b. ஸோ இப்போ b இடத்துல இருக்கு 4. ஸோ அதனால +4. y வெட்டுத்துண்டு வந்து +4. ஸோ இந்த மாதிரி ரிவர்ஸ்ல கொடுத்து கேட்டா நீங்க இந்த மாதிரி வைத்தணும். இந்த வெட்டுத்துண்டு கொடுத்து கேட்டா இந்த ஃபார்ம் யூஸ் பண்ணி அப்படியே நீங்க இந்த ஃபார்ம்ல அதன் இருக்கிற சம்பாடு கொண்டு பிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி ரிவர்ஸ் ரிவர்ஸ்லையும் மாத்தி கேட்பாங்க. எடுத்துக்காட்டு, ஒரு அலைபேசி மின்கலத்தில் சக்தி 100% இருக்கும்போது, அதாவது பேட்டரி பவர், அலைபேசியை பயன்படுத்த தொடங்குகிறோம். அதாவது அதோட சார்ஜ் வந்து 100% இருக்கும்போது நம்ம ஸ்டார்ட் பண்றோம்னு சொல்லி போட்டுருக்காங்க அலைபேசி யூஸ் பண்றது. எக்ஸ் மணி நேரம் பயன்படுத்திய பிறகு மீதி இருக்கும் மின்கலத்தின் சக்தி. ஸோ எக்ஸ் அவங்களே சொல்லிட்டாங்க, எக்ஸ் மணி நேரம் பயன்படுத்தும் பிறகு மீதி இருக்கும் மின்கலத்தின் சக்தி y% தசமத்திலானது, அதாவது y%. ஸோ எக்ஸை வந்து மணிலையும் ஒய்யை வந்து பாத்தீங்கன்னா சதவீதத்திலும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ எக்ஸ் மணி நேரத்தில் யூஸ் பண்ணும்போது y% வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஈக்குவேஷன் அவங்களே கொடுத்தாங்க, y = -0.25x + 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எத்தனை மணி நேரத்தில் பிறகு மின்கலத்தில் சக்தி 40% குறைந்திருக்கும் என கூறுக. ஸோ அதாவது பாத்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ எவ்வளோன்னு கேட்கறாங்க. 40% இருக்கும்போது எக்ஸ் எவ்வளவு டைம் யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு கேட்கறாங்க. மின்கலம் தனது முழு சக்தியும் இழந்த பிறகு எடுத்துக்கொள்ளும் கால அளவு. முழு சக்தி போச்சுன்னா என்ன வரும், அதாவது 0% தான் சார்ஜ் இருக்கும். ஸோ அதுதான் இந்த கொஸ்டின்ல வேர்டிங்ஸ்ல கொடுத்துருக்காங்க. தீர்வு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மின்கல சக்தி 40% எனில், ஸோ அப்போ 40% பர்சன்டேஜ் எது, ஒய். ஸோ ஒயில் இருக்கும்போது ஒய் = வந்து நம்ம டெசிமல்ல கன்வெர்ட் பண்றோம். ஸோ பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ண என்ன பண்ணணும், ÷ 100 போடணும்.
அப்போ என்ன அது 40/100 போட்டிங்கன்னா என்ன வரும் 0.4 வேல்யூ வரும். அதனால அது 0.4 வந்துருக்குது. ஸோ அதாவது பர்சன்டேஜ்லேருந்து நம்ம தசமத்தில் கவுண்ட் பண்ணுறோம். ஏன்னா ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க ஓகே தசமத்தில்னு சொல்ல அவங்களே, ஆனால் கவுண்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ என்ன எடுத்துக்கொள்க கொஸ்டினில் கொடுத்ததுபடி எடுத்துட்டோம். ஸோ இப்போ நம்ம கொய்யால வழி கிடைச்சிருச்சு. அவங்க கேட்டுக்கிறதுனா எத்தனை மணி நேரம்னா எக்ஸோட வழி தான் நம்ம வேணும். அப்போ இந்த அதாவது ஆக்சிஸ் கொடுத்துருக்காங்களா, அதாவது y = -0.25 into x plus 1 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம ஒய்யோட வழி தெரியும். ஒய்யோட வழி வந்து பார்த்தீங்கன்னா 0.4. ஸோ 0.4 அப்படியே வச்சுக்கிட்டோம். ஈக்குவல் டு -0.25 into x plus 1 அப்படியே வச்சுக்கிட்டோம். இப்போ என்ன பண்றோம், இது இன்சைட் கொண்டு போயிட்டு இது இன்சைட் கொண்டு வராங்க. அதாவது 0.25 plus x வந்து இங்க வரும்போது பிளஸ்ல ஆயிருது. அப்போ இந்த 0.4 இன்சைட் வரும்போது என்னாவது மைனஸ் ஆயிருது. அப்போ மைனஸ் ஆகும்போது 1லேருந்து 0.4 கழிக்கும் போது 0.60 வருது. ஸோ எக்ஸோட வேல்யூ மட்டும் வேணா 0.25 அங்கே போய் என்ன டிவைட் பண்ணும். அப்போ என்ன ஆகுது 0.60 / 0.25. ஸோ இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா 2.4 வரும். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி அவங்களே எக்ஸ் மணி நேரம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன ஆகும் 2.4னா 2.4 மணி நம்ம மென்ஷன் பண்ணோம். அதாவது அந்த யூனிட்டை நீங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2.4 மணி. ஸோ அப்போ அங்கே எத்தனை மணி நேரம்னு கேட்டிருந்தாங்கன்னா 2.4 மணி நேரத்தில் வந்து 40% சார்ஜ் வந்து அதில் தீர்ந்திருக்கும். அதாவது இதுக்கான மீனிங். செகண்ட் கொஸ்டின், மின்கலம் தனது முழு சக்தியை இழந்து விட்டால். ஸோ அப்போ முழு சக்தி போச்சுன்னா ஃபுல் சார்ஜ் தீர்ந்துச்சுன்னா 0% தான் சொல்லுவோம். அதுதான் அவங்க இங்கே ஓடிங்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், முழு சார்ஜ் தான் y = 0. ஸோ அப்போ 0% 0 டாட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி அப்போ y = 0 நீங்கள் இப்போ சப்மிட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் 0.25x, அதாவது y0னா இந்த 0.25x இருக்கும்போது ப்ளஸ் 0.25x = 1 வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ வேணும்னா இங்கே போய் டிவைட் பைல போனுச்சுன்னா என்ன ஆகும். ஸோ எக்ஸோட வேல்யூ மட்டும் நமக்கு இதில் வேணும். இதுலேருந்து கொண்டு போய் சிம்பிள் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ x = 4 மணி நேரம். அதாவது இதை சப்மிட் பண்ணும்போது y = 0 -0.25 into x plus 1. ஸோ அப்போ இந்த 0.25 வரும்போது இந்த இது வேல்யூ வருது 0.25x = 1 சொல்லிட்டு. அப்போ எக்ஸோட வேல்யூ வேணும்னா 0.25 கீழே போகும்போது 4 டைம்ஸ் வருமா, 1/0.25 வந்து பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ் வரும். ஸோ இப்போ 4 டைம்ஸ் வரனால x = 4 மணி, அதாவது யூனிட் மென்ஷன் பண்ணணும். அதாவது 4 மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த பேட்டரியும் 0% கன்வெர்ட் ஆயிரும். ஸோ அதான் செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். எனவே 4 மணி நேரத்திற்கு பின் அலைபேசியின் மின்கலம் தனது முழு சக்தியும் இழக்கிறது. ஸோ 4 ஹவர்ஸ் தான் அந்த பேட்டரி தாங்குது. எடுத்துக்காட்டு, -3,8 என்ற புள்ளி வழி செல்வதும் ஆயச்சுக்களின் மிகைவெட்டு துண்டுகள் கூடுதல் 7 உடையதுமான நேர்கோட்டின் சம்பாட்டிக்காங்க. ஸோ இப்போ அதே மாதிரி ஒரு புள்ளி கொடுத்துட்டாங்க, ஆயச்சுக்களோட வெட்டுத்துண்டுகளோட கூடுதல் கொடுத்துருக்காங்க, அதாவது 7 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நேர்கோட்டு சமன்பாடு கேட்கறாங்க. தீர்வு. ஸோ கொஸ்டின்ல கொடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் AB என்பது வெட்டுத்துண்டுகள் எது. ஸோ நமக்கு தெரியும், நம்ம அந்த வெட்டுத்துண்டுகள் ப்ரீவியஸ் வீடியோல பார்த்துருப்போம். ஏங்கிறது x அச்சோட வெட்டுத்துண்டு, பிங்கிறது y அச்சோட வெட்டுத்துண்டு. ஸோ அப்போ வந்து மிகை வெட்டுத்துண்டுகள் ஆயச்சுக்கள் மிகை வெட்டுத்துண்டுனா பிளஸோட வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூடுதல் 7ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன ஆகும் a plus b = 7. இப்போ வெட்டுத்துண்டோட கூடுதல்னா ஏங்கிறது வெட்டுத்துண்டு பிளஸ் b வெட்டுத்துண்டோட கூடுதல் 7 எடுத்துட்டோம். இதுல இருந்து நம்ம ஒரு வேல்யூ எடுக்கலாம், அதாவது b இன்சர்ட் போகுது a மைனஸ் ஆகும். அப்போ என்ன b = 7 - a. இது எதுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு கீழே அந்த சர்க்கிள் பண்ணணும் நமக்கு தெரியும். வெட்டுத்துண்டு வடிவம். ஸோ அந்த வெட்டுத்துண்டு வடிவத்தில் நம்ம ஃபார்முலா தெரியும், x/a plus y/b = 1. ஸோ இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும், வெட்டுத்துண்டு எடுத்த ஃபார்முலா. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும், x/a டேட்டா சப்மிட் பண்ணிடுறோம். ஸோ இப்போ பிங்கிறது அவங்க கொடுத்துக்கிறதுல வச்சு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 7 - a சொல்லிட்டு. y/y 7 - a = 1. இப்போ இதுல ஏங்கிறது மட்டும் தான் அன்னோன் வேல்யூவா இருக்கு, அதனால அந்த கூடுதல் இருந்து நம்ம பியும் ஏவா கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். ஓகேவா, xyங்கிறது அவங்க பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அந்த பாயிண்ட் சப்மிட் பண்ற நம்ம அன்னோன் வேல்யூ ஏ மட்டும் தான், பிசை ஏ கண்டுபிடிச்சிடலாம். இக்கோட வந்து -3,8 என்ற புள்ளி செல்வதால். ஸோ அப்போ என்ன ஆகும், எக்ஸோட வேல்யூ வந்து -3, ஒய்யோட வேல்யூ வந்து 8. ஏன்னா அந்த பாயிண்ட் வேல்யூ தான் சேல போகுது. அப்போ என்ன ஆகுது, எக்ஸோட வேல்யூக்கு வந்தாலும் -3/a பிளஸ் y இடத்துல 8/7 - a = 1. இதை சிம்பிளிஃபை பண்றாங்க. அதாவது என்ன ஆகுதுன்னா கிராஸ் மல்டிபிள், இதை மல்டிபிள் பண்ணும்போது என்ன -3 × 7 - a, அதே மாதிரி பிளஸ் இங்கே கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது 8a. அப்போ என்ன ஆகும், இது ரெண்டு மல்டிபிள் பண்ணுறது இங்கே போய் மல்டிபிள் பண்ணும். அப்போ என்ன ஆகும், a இன்ட்டு இது ரெண்டு மல்டிபிள் பண்ணுறது a × 7 - a. இதை ஃபர்தர் சிம்பிள் பண்ணிங்கன்னா -21 + 3a + 8a.
ஓகேவா? ஏன்னா மைனஸ் 2 மைனஸ் பிளஸ் பிளஸ் 3a பிளஸ் 8a ஈக்குவல் டு 7a மைனஸ் a ஸ்கொயர். அப்போ என்ன அது இந்த a ஸ்கொயர் இன்சர் கொண்டு வராங்க. அப்போ a ஸ்கொயர்னு பிளஸ் a ஸ்கொயர் ஆயிரும். அப்போ இங்கே வரும்போது இதனாவது பிளஸ் மைனஸ் 7a வரும். ஸோ இப்போ மைனஸ் 7a இங்கே ஆல்ரெடி 11a இருக்கு, அதில் கிடைச்சது இப்போ பிளஸ் 4a வரும். மைனஸ் 21 இங்கே தான் இருக்கு. ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காரணிமெல்லாம் நம்ம தெளிவுபடுத்தலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும், மைனஸ் 21 நமக்கு வேணும், காரணிப்படுத்துறது ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இப்படி வருது. ஸோ இப்போ இது எந்த 2 நம்பர் பெருக்கும்போது 4 வரும். ஸோ இப்போ இங்கே இருக்கிற 1 2 ஈக்குவல் டு போகும்போது 1 × 21 மைனஸ் 21 நமக்கு வந்துச்சு. அப்போ 2 நம்பரை மல்டிபிள் பண்ணும்போது 21 வரணும். அப்போ என்ன 3 7s are 21 வந்துடும். மைனஸ் போடணும், எங்கே போடணும், இங்கே வந்து ப்ளஸில் 4a வருது. அப்போ எங்கே வரணும், இங்கே தான் மைனஸ் போடணும். அப்போ ரெண்டு ஆட் பண்ண வந்துட்டு ப்ளஸ் 4 வந்துடும். ஸோ அப்போ சென்டருக்கு வேல்யூ வந்துடுதா ப்ளஸ் 4னு, அதனால வந்து ப்ளஸ் 4. அப்போ இதுக்கு நமக்கு தெரியும் ஒரு சொல்யூஷன். இதை தீர்ப்பதன் மூலம் a மைனஸ் 3, அதாவது டேரக்டா a மைனஸ் 3 a பிளஸ் 7 ஈக்குவல் டு 0 நமக்கு தெரியும். அப்போ இது ரெண்டுத்துக்கு 0 வந்து ஈக்குவல். அப்போ என்ன ஆகும், a 3 அல்லது a மைனஸ் 7 இவங்க சொல்லிட்டாங்க மிகை வெட்டு துண்டுன்னு சொல்லிட்டு. அப்போ பிளஸ் வேல்யூஸ் மட்டும் தான் நம்ம எடுக்கணும். அப்போ a ஈக்குவல் டு 3 பிளஸ்ங்கிறது தான் நம்ம எடுக்கணும். ஸோ a என்பது மிகை என்பதால் a ஈக்குவல் டு 3 ப்ராப்ளம் கொடுத்தனால. ஸோ இப்போ அந்த ஏட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா b ஈக்குவல் 7 மைனஸ் சொல்லிட்டு அதை சப்மிட் பண்ணீங்கன்னா b ஈக்குவல் டு 7 மைனஸ் ஏட வேல்யூ 3. அப்போ என்ன வருது, b ஈக்குவல் டு 4. ஸோ அப்போ b ஈக்குவல் டு 4 கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அப்போ x டிவைட் பை 3 பிளஸ் y டிவைட் பை 4 ஈக்குவல் டு 1. ஆகவே தேவையான நேர்கோட்டின் சமன்பாடு. ஸோ இப்போ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணி எழுதியிருக்காங்க. எழுதும்போது என்ன ஆகுதுன்னா 4x பிளஸ் 3y மைனஸ் 12 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணி எழுதிங்கன்னா அந்த நேர்கோட்டு சமன்பாடு கிடைச்சிடும். இது வந்து எங்க இருந்ததுன்னா வெட்டு தொட்டி போயிடும். x டிவைட் பை a பிளஸ் y டிவைட் பை b ஈக்குவல் டு 1 இருந்துச்சு. ஸோ p யோட வேல்யூ 3 b யோட வேல்யூ 4. அப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது இந்த இது வரும். அப்போ இது கிராஸ் மல்டிபிள் பண்ண பிறகு இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு வரும். ப்ரீவியஸ் வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா வெட்டு துண்டு வடிவம்னு சொல்லி என்னன்னு பார்த்துருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். Thanks for watching.